வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இன்றைய காணொளி உனக்கு ஏன் இந்த அரசியல்? தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எங்களை நோக்கி கேட்குங்கள், நீ போய் உண்டு நாட்டு அரசியலை பார், உனக்கு ஏன் தமிழ்நாட்டு அரசியல்? அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் எங்களுடைய ஆக்கள் ஈழத்தமிழர்கள் கேட்குங்கள், உனக்கு ஏன் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், நீ எங்கட நாட்டில் இருக்கிற அரசியலை கதை என்று சொல்லி இவர்கள் எல்லாம் எதை சிந்தித்து கொண்டு கதைக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. முதலில் இவர்கள் யார், எந்த அரசியலை யார் கதைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு யாரும் எந்த அரசியலும் கதைக்கலாம். இங்கு யாருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் என்பது இல்லை. இது ஒரு பன்னாட்டு அரசியல், யாரும் எந்த நாட்டில் அரசியலும் கதைக்கலாம். அதற்கு இங்கு எங்கு தடையும் இல்லை. யார் எந்த நாட்டில் அரசியலில் இறங்குவது என்பதை பற்றி மக்கள் கருத்து கூறலாம், தங்கள் விருப்பங்களை செய்யலாம். என்னினத்தவன் தான் ஆள வேண்டும் என்று அவர்கள் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வெள்ளக்காரன் இங்கே சொன்னானண்டா நீங்கள் எல்லாம் ஏன் எங்களுடைய அரசியலுக்குள்ள வாரியல் என்று சொல்லி கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நாங்கள் அப்படி செய்கின்றோமா? இல்லை, நாங்கள் எல்லா அரசியலுக்குள்ளேயும் இருக்கிறோம், நாங்கள் எல்லா அரசியலையும் கதைக்கிறோம். ஆகவே யார் எந்த அரசியலை கதைக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது. அதற்கு தடையும் இல்லை, அதற்கு சட்டமும் இல்லை, அது நியாயமும் இல்லை. இருந்து தொடங்க என்று பார்த்தால், நீங்கள் இராமாயணத்தை நம்பும் நபராக இருந்தால் எங்களுக்கும் இந்தியாவுக்குமான அரசியல் தொடர்பு அன்றையிலிருந்து தொடங்கிட்டது. இராமாயண காலத்திலிருந்து அரசியல் தொடங்கிட்டது. ஆகவே நான் அந்த காலத்திலேருந்து அரசியல் கதைக்கலாம், நீங்கள் இராமாயணத்தை நம்பும் நபராக இருந்தால். இப்போத்தைய காலத்தில் இந்திரா காந்தியுடன் இருந்து எங்களுக்கும் இந்தியாவுக்குமான அரசியல் தொடங்கிவிட்டது. இந்திரா காந்திக்கு பின் அவரின் மகன் ராஜீவ் காந்தி அப்படியே தொடர்ந்து வரும் பாரம்பரியம் என்பது போல் எங்களுக்கும் அவர்களுக்குமான அரசியல் தொடர்கின்றது. ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை கதைப்போம், இந்திய அரசியலை கதைப்போம். எங்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு இன்று நேற்றல்ல, அது பல மில்லியன் ஆண்டாக போகும். ராமாயணம் எத்தனை ஆண்டில் எழுதிச்சியமோ தெரியாது. அது உண்மை என்று சொன்னால் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கும் அவர்களுக்குமான அரசியல் தொடங்கிவிட்டது. நாங்கள் இந்தியாவுக்கு கீழே, இப்போ புவியியல் ரீதியாக இந்தியாவுக்கு கீழே இருப்பதனால் அவர்கள் எடுக்கும் அரசியல் முடிவுகள் எங்கள் நாட்டையும் பாதிக்கும். ஏனென்று சொன்னால் இந்தியா பிராந்திய வல்லரசாக இருக்கின்றது. அவர்களை தாண்டித்தான் எந்த அரசியலும் அந்த பிராந்தியத்தில் நடைபெறும். அதே போல் இந்தியா உலகின் மிகப்பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு. ஆகவே எந்த வல்லரசுகளும் அவர்களை பகைத்து கொண்டு அரசியலில் இந்த பிராந்தியத்தில் ஈடுபடாது என்பது ஒரு உண்மையான அரசியல் கள நிலவரம். ஆகவே நாங்கள் இப்போ முதலாவதாக எங்கடையாக்களுக்கு பதிலை சொல்லுவோம், ஈழத்தமிழர்களுக்கு பதிலை சொல்லுவோம். வலையொலியில் தமிழ்நாடு சம்பந்தமான அரசியல் காணொலிகளை போட்டாலோ அல்லது டிக்டாக் தளங்கள் போன்ற சமூக வலைத்தளங்களில் தமிழ்நாடு சம்பந்தமான அரசியலை போட்டாலோ ஒரு சிலர் கருத்துக்களை இல்லை, உனக்கு ஏன் தமிழ்நாட்டு அரசியல், நீ ஏன் அதை பற்றி கதைக்கணும், இந்தியா பேர் எங்களோட ஊரில் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை பற்றி கதைங்கன்னு சொல்லி. சரி, இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நான் ஒன்றை நம்புகின்றேன், இந்த அரசியல் ஊடாகத்தான் எங்களுக்கு இப்படியான தீர்வு வரும் என்று சொல்லி நான் ஒரு அரசியல் நம்பிக்கையில் அரசியல் பேசுகின்றேன். நீங்கள் ஒரு அரசியல் நம்பிக்கையில் அரசியல் செய்கின்றீர்கள். ஆகவே நான் பேசும் அரசியலை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீ இதைத்தான் பேச வேண்டும், நீ ஈழத்தமிழன் இப்படியான அரசியலைத்தான் பேச வேண்டும், அப்படியான அரசியலைத்தான் பேச வேண்டும் என்று அதை விடுவோம். ஓகே, நான் விருப்பம், எனக்கு இந்த அரசியல் விருப்பம், நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றேன். இந்தியாவை கடந்து ஈழத்தமிழர்களுக்கு யாரும் அரசியல் தீர்வை எட்டித்தர முடியாது. எந்த உலக வல்லாதிக்க நாடாக இருந்தாலும் இந்தியாவை தாண்டி எங்களுக்கு ஒரு நன்மை செய்துவிட முடியாது என்ற கள யதார்த்தத்தை உணர்ந்து நான் அரசியல் பேசுகின்றேன், அரசியல் கதைக்கின்றேன் என்று வைப்பமன். சரி, இப்போ இந்த என்னை இந்திய அரசியல், தமிழக அரசியல் கதைக்காதே என்று சொல்லும் நபர்கள் யார் என்று பார்த்தால், அவர்களுக்கு பின்னால் போய் பார்த்தால் அவர்கள் இன்றைய புதிய அணில்கள்.
இன்றைய புதிய அணில்கள் தவிட்டு தற்குறிகள். அதற்கு முன் நோண்டி கொண்டு போய் பார்த்தால் அவர்கள் யார் என்று பார்த்தால் ஒரு நடிகன். ரசிகர்கள் அந்த நடிகன் யார் என்று பார்த்தால் விஜய். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் விஜயை எதிர்த்து அரசியல் பேசுகின்றோம், அதன் காரணமாக வந்து சொல்லுகிறார்கள் உனக்கு ஏன் தமிழ்நாட்டு அரசியல் என்று சொல்லி. தமிழ்நாட்டை தாண்டி இலங்கை தமிழர்களுக்கு என்ன இருக்கின்றது என்று கேட்போம். எங்களின் மொழி, எங்களின் கலை கலாச்சாரம், தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கின்றதா? ஒரு மொழி, அந்த மொழியை பேசும் வழக்கில், பேச்சு வழக்கில் மட்டும் தான் எங்களுக்கு வித்தியாசம் இருக்கின்றது. எங்களுக்கு இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் உண்டு. கலாச்சாரம், நாங்களும் முருகன் தான் எங்களுக்கு முப்பாட்டன், அவர்களுக்கு முருகன் தான் முப்பாட்டன். அதே கலாச்சாரம், அதே பண்பாடு, அதே மக்கள். ஏன் நாங்கள் அந்த அரசியலை கதைக்கக்கூடாது? இப்போ ஊரில் இருந்து ஒரு ஆக்கள் அறுபடை, முருகனின் அறுபடை வீட்டுக்கு போகணுமெண்டா அங்கே போவீங்க. ஊரில் இருக்கிற ஆக்கள் கல்யாண வீட்டுக்கு எவர் சில்வர் பாத்திரத்திலிருந்து கவரிங் நவையிலிருந்து சாரி சக்கட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ எங்கே எழுப்பி போகிறீங்க? தமிழ்நாட்டுக்கு போகிறீங்க. அது ஒரு கலாச்சாரமே ஆகவே கொண்டாந்தாச்சு. ஊரில் கல்யாணம் செய்யணும், வெளிநாட்டில் கல்யாணம் செய்யணும்டா ஓகே, இந்தியாவில் போய் வேண்டி கொண்டு வருவோம். காஞ்சிபுரம் பட்டும் நகனக்கட்டும் இந்த கவரிங் நகைகளும் இமிட்டேஷனும் எல்லாத்தையும் போய் தமிழ்நாட்டில் வேண்டி கொண்டு வருவோம். விடிஞ்சா பொழுதுபட்டால் ஒலிம்பினோட பார்க்குற நாடகத் தொடர்கள், இந்த தொலைக்காட்சியில் வருபவை எல்லாம் பார்ப்பது ஈழத்தில் தயாரிக்கப்படுபவையா அல்லது தமிழ்நாட்டில் இருந்து வரும் நாடகத் தொடர்கள் தொலைக்காட்சிகளை பெட்டிகளை வேண்டி வைத்து அது யாழ்ப்பாணத்திலேயோ தமிழீழத்திலேயோ புலம்பெயர் தேசத்திலேயோ நீங்கள் பார்க்கும் ரசிக்கும் நாடகங்கள் எங்கேருந்து வருகிறது? அதையெல்லாம் படுவோம். தியேட்டரில் போய் விசில் அடித்து பார்க்குற படம் ஈழத்தமிழர் எடுக்கும் படங்களா? தமிழ்நாட்டில் உருவாகும் படங்களையா நீங்கள் இங்கே போய் பார்த்து ரசிக்கிறீர்கள்? முண்டி அடித்து போய் இப்போ கடைசியாக போய் பார்த்தீங்களே ஒரு கடைசி படம்னு சொல்லி கண்ணீர் எல்லாம் விட்டு அந்த படம் யார்? ஈழத்தமிழர் நடிகரா அவர்? அல்லது ஈழத்தமிழர்களால் தயாரிக்கப்பட்ட படமா? ஈழத்தில் தயாரிக்கப்பட்ட படமா? அதுவும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட படம். அனைத்தும் தமிழ்நாட்டில் விடியவிலே ஒலிம்பிக் கட்டும் அந்த சேலையிலிருந்து கட்டுற சரத்தில் இருந்து புட்டவிக்கிற பானையிலேருந்து சோறு அவிக்கிற ரைஸ் குக்கர்லேருந்து எல்லாம் தமிழ்நாட்டு தயாரிப்பு. பிரீத்தி குக்கர்றான் நல்லது, பிரீத்தி மிக்சர்றான் நல்லது, அந்த கிரைண்டர்றான் நல்லதுன்னு சொல்லி இப்போ எங்கடையாக்கள் வச்சுக்கிற கடை லண்டனை எடுத்துக்கொள்வோம். அங்கே எங்கடையாக்கள் வச்சுக்கிற கடையில் இருக்கிற எவர் சில்வர் பாத்திரத்தில் இருந்து சாமான் சக்காடு சாம்பிராணி வரைக்கும் எல்லாம் அங்கே இருந்து வருது, தமிழ்நாட்டில் இருந்து வருது. எல்லாம் வேணும் தமிழ்நாட்டில் இருந்து. எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அரசியல் மட்டும் எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு அந்த பொருளை ஏற்றுமதி செய்யணுமா, உங்களை அந்த நாட்டுக்கு கொண்டுவரணுமா, வரவிடணுமா என்பது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அந்த அரசியல். ஆனால் அந்த அரசியலை மட்டும் நாங்கள் பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் பேசும் அரசியல், நாங்கள் விரும்பும் நடிகர் அவர் இப்போ முதலமைச்சர் ஆகிவிட்டார், அவருக்கு எதிராக இருக்கின்றது. ஆகவே ஈழத்தமிழர்கள் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நீங்கள் இவ்வளவும் செய்யலாம். இப்போ ஈழத்தமிழர்களைய நாங்கள் தமிழ்நாட்டை நீக்கிவிட்டு, எங்களின் வாழ்வியலில் இருந்து நீக்கிவிட்டு இயங்குவது என்பது கஷ்டம்தான். இப்போது நிலைமைக்கு அனைத்தும் சார்ந்தான். எங்களோட ஈழப்போராட்டம் நடக்கும் பொழுது கூட தமிழ்நாட்டை நீக்கிவிட்டு போராட்டத்தை பார்த்தால் அங்கே கஷ்டம்தான். எங்களால் 30 வருஷத்துக்கு மேல் தாக்கு பிடிச்சிக்க முடியாது. எங்களுக்கு தமிழ்நாடு இல்லை என்றிருந்தால் அதை தேசிய தலைவரே ஒத்துக்கொள்ளும். எங்களுக்கு போராட்டம் கடைசியாக வலுவிழந்து போனதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் எங்களோட தேசத்துக்குமான தொடர்பை துண்டித்து விட்டார்கள் இந்திய இராணுவம். அதே போல் இந்திய கருணாநிதி போகிற வளங்களை தடுத்து விட்டார். இந்திய இராணுவத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தான் கடற்புலிகள் வளங்களை எடுத்து கொண்டு போன தமிழ்நாட்டில் இந்த மருந்துகளில் இருந்து ஒயில்களிலிருந்து எல்லாத்தையும். அதை இங்கே கருணாநிதி போட்டு மிதித்து விட்டார். அதனால்தான் எங்கள் போராட்டம் வளங்கள் இல்லாமல் அரவாசி சுருங்கி போனது. தமிழ்நாட்டை நீக்கிவிட்டு தமிழீழத்தில் அரசியல் இல்லை, அது அனைவரும் ஒத்துக்கொள்ளும் ஒரு விடயம். அந்த அரசியலை நாங்கள் பேசுவதற்கு தமிழீழத்தில் இருக்கும் மக்களும் புலம்பெயர் தேசத்து மக்களுமே ஏன் உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் என்று கேட்பது தான் வேடிக்கையானது. எல்லாம்
விடியவிலே ஒளம்பி பறக்க போகும் வரைக்கும் எல்லாம் தமிழ்நாடு சார்ந்தது தான் எங்கள் வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. பாட்டு நாங்கள் நடத்தும் ரேடியோ எத்தனை பேர் போடுறீங்கள்? ஈழத்தமிழர் கலைஞர்கள் இசைக்கும் பாடல்களை ஒரு நாளைக்கு ஒருக்கா தானே நீங்கள் கேட்பீங்களா? எங்களுடைய ஆதவன் ரேடியோவிலையோ ஏதோ ஒரு ரேடியோவில் ஒரு ஈழத்தமிழரின் பாடல் அதுக்கென்று ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சு தானே போடுகிறார்களா? விடிஞ்சா பொழுது போட்டால் நீங்கள் கேட்குறது தமிழ் சினிமா பாடல்கள். அது எந்த நாட்டு பாட்டு? அதெல்லாம் செய்யலாம். ஆனால் நீ இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் நீ கதைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் நீ கதைக்கும் அரசியல் எங்களோட நடிகர் விஜய்க்கு எதிராக இருக்கின்றது. அதனால் நீ ஈழத்தமிழன் நாட்டு அரசியல் கதைக்கக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் சில தற்குறிகள் நீ ஈழத்தமிழன், நீ உண்ட நாட்டு அரசியலை கதையே, நீ எங்கட நாட்டு அரசியலை கதைக்கின்றாய். உங்களோட நாடு எங்கட நாட்டு அரசியலுக்குள் மூக்கை நுழைக்காமல் இருந்ததா? உங்களோட நாட்டு இப்போ உங்களோட முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் கட்டினது எந்த நாட்டு பொம்பளை? அது இப்போ கையை விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் எந்த நாட்டு பொம்பளையை கட்டினார்? இப்போ உங்களோட தமிழ் சினிமா சரி, உங்களோட இப்போ நடிப்பை விட்டுட்டு முதலமைச்சர் ஆகிட்டார். அதற்கு முதல் எடுப்போம். உங்களோட நடிகன் 100 கோடி சம்பளம் வேண்டார், 200 கோடி சம்பளம் வேண்டார் என்ற இந்த கோடிகளுக்கு கொண்டு வந்து விட்டது யார்? அண்ணன் ராதா ரவி என்ன உயிரோடு தான் இருக்கிறார். அவர் சொன்ன பேட்டியும் அப்படியே தான் இருக்கின்றது. ஒரு முறை எடுத்து பாருங்கள். இந்த ஈழத்தமிழன் என்று ஒரு உலகம் முழுக்க போயிருக்காட்டி இன்றைக்கும் எங்களையாக்கள் லட்சத்தில் தான் வேண்டிட்டு படம் நடிச்சுட்டு இருந்திருப்பினம். உலக நாடுகளையே பார்த்துருக்க மாட்டினோம். வெளிப்புற படப்பிடிப்புகளுக்கே போயிருக்க மாட்டினோம். இந்த ஈழத்தமிழன் மட்டும் இல்லையென்றா நாங்கள் எல்லாம் உலகத்துக்கு வளர்ந்துருக்க மாட்டோம். எங்களை நடிகர் மேல் கோடிக்கணக்கில் சம்பளம் வேண்டி இருக்க மாட்டினோம் என்று சொல்லி அவர் சொன்னது என்னம் இருக்கு. அப்போ எங்களோட காசு வேணும், நீங்கள் கோடிக்கணக்கில் வேண்டுன்ற பவர் காட்ட எங்களோட காசு வேணும், நாங்கள் வேணும். ஆனால் உங்களோட நாட்டு அரசியலை பேசினா மட்டும் நாங்கள் வேண்டாம். இதைத்தான் முதல் இந்த ஊப்பிகள் திமுக கட்சிக்காரர் சொல்லிச்சின்னா, அகதி உனக்கு என்னடா பேச்சு என்று சொல்லி. அந்த அகதி இல்லாமல் இவர்கள் அரசியல் செய்தார்களா தமிழ்நாட்டில்? இல்லை. ஒவ்வொரு முறையும் அனுதாப வாக்கு வேண்டணும், எங்களை வச்சு அரசியல் செய்யணும், கருணாநிதியை உலகத்தமிழருக்கு தலைவர் என்று காட்ட வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பதென்றால் பிறகு என்ன உலகத்தமிழருக்கு தலைவர்? அப்போ உலகத்தமிழருக்கு தலைவர் என்றால் நாங்கள் அந்த தலைவருக்கு அரசியல் கேள்வி கேட்டு அரசியல் பேசுவோம் தானே. அதில் என்ன புலை? ஒவ்வொரு காலம் இப்போ ஒரு அரசியலில் யார் பவரில் இருக்கிறோமோ, அதிகாரத்தில் இருக்கிறோமோ, அவையில் நோக்கி தான் கேள்விகளும் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரும். இப்போ ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவனிட்ட தான் அனைவரும் போய் கோரிக்கைகளையோ கேள்விகளையோ விமர்சனங்களையோ வைப்பினோம். அப்பாட்ட தான் கேட்போம், எனக்கு இது வேணும், அது பிள்ளையாக கிடக்குது, எனக்கு இந்த கொப்பி வேணும், நான் அங்கே போகணும், அம்மாவுக்கு இது வேணுமென்று சொல்லி அப்பாட்ட தான் கேட்போம். என்னென்னா அப்பா தான் வளங்களை கொண்டு வருபவர், அவர் தான் உழைப்பு, அவர் தான் அந்த வீட்டின் பவர் ஹவுஸ். அப்போ அவர்கிட்ட தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும், அவர்கிட்ட தான் கேட்போம். அதே போல் எந்த கட்சி ஆட்சியில் இருக்குதோ அதை நோக்கி தான் விமர்சனங்களும் அதை சுற்றி தான் அரசியலில் நடக்கும். தமிழக வெற்றி கழகம் அரசியலுக்கு வர முதல் திமுகவை நோக்கி தான் முழு அரசியலும் இருந்தது. அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி திமுகவினர் கிட்ட கேள்வி, அதிமுகவிடம் பற்றி வேண்டிவிட்டாய், அதான் அதிமுக பற்றி கதைக்கிறாய், இல்லை ஒரே திமுகவை பற்றி தான் கதைக்கின்றாய் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அதிமுக பவரில் இல்லை, திமுக தான் பவரில் இருக்கிறது. நீங்கள் போடும் சட்டத்திட்டங்கள் தான் மக்களுக்கு தீமையாக போய் முடிகிறது. மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கின்றீர்கள், அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி திமுகவை நோக்கி தான் கேள்வி. அதே நேரம் திமுக ஆட்சி இழந்து விட்டது, தாவேக அரசு வந்து விட்டது, கேள்வி முழுத்தலும் தாவேகாவை நோக்கி இருக்கின்றது. நீ தாவேகாவை மட்டுமே விமர்சனம் செய்கின்றாய், திமுகவை பற்றி ஒன்றும் கேள்வி கேட்பதில்லை, நீ திமுகவிடம் பட்டி வேண்டிவிட்டாய். இப்பொழுது தாவேகா சொல்லும் குற்றச்சாட்டு. இவர்களுக்கு வேறு ஒன்றுமில்லை, பட்டி வென்றுவதுதான். அப்போ திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவிடம் பட்டி, தாவேகா ஆட்சியில் இருந்தால் திமுகவிடம் பட்டி, திமுக ஆட்சியில் இருந்தால் பிஜேபி பி டீம், தாவேகா ஆட்சியில் இருந்தால் திமுகவின் பி டீம். இதை தாண்டி அரசியல் செய்ய இவர்களுக்கு அரசியல் இல்லை. நாம் தமிழர் கட்சியை பழி சொல்ல இவர்களுக்கு அரசியல் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஊழல்வாதிகள் அல்ல, அவர்களிடம் பொய்யும் அல்ல. எதை வைத்து அரசியல் செய்வது? அந்த பொம்பளையை கூட்டிக் கொண்டு வருவார்கள், பொம்பளை பிரச்சனை என்பார்கள், அது நீத்து போகும், அதை விடுவார்கள், திரும்ப பி டீம் என்பதை தூக்குவார்கள், பட்டி எண்ணுவார்கள். அதே பல்லவியைத்தான் இப்பொழுது தமிழக வெற்றி கழகமும் கொண்டு வருகின்றது. உங்களிடம் கேள்வி,
உங்களை எதிர்த்து தான் அரசியல். ஏனென்றால் ஆட்சியில் இருப்பது நீங்கள், உங்களைத்தான் சுற்றி அரசியல் இருக்கு. நீங்கள் தான் பெருமையாக சொல்லுங்கள், அண்ணன் பேசினாலும் அரசியல், பேசாவிட்டாலும் அரசியல் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்போ அரசியல் அவரை சுற்றி தான் இருக்கும். அவர் உம்மண்டு கொண்டிருந்தாலும் அது அரசியலாக்கப்படும், அவர் சிரித்தாலும் அரசியலாக்கப்படும், அது செய்தியாக்கப்படும். அதுதான். ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுவது இன்று நேற்றல்ல, அது அன்று தொட்டு இருக்கும் ஒரு வளமை. இந்திய அரசியல் எங்கள் அரசியலை தீர்மானிக்கின்றது. இந்தியாவை தாண்டி தமிழீழத்தில் ஒரு அரசியலை யாராலும் ஏற்படுத்த முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அது தலைவர் காலத்திலும் இருந்து, தலைவர் காலத்துக்கு முன்னிலிருந்து, இனிவரும் காலத்திலும் சரி, இந்தியாவை தாண்டி தமிழீழத்திலும் இலங்கையிலும் இந்த அரசியல் மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை. இலங்கையில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூட தீர்மானிக்கும் சக்தியாக இந்தியா தான் இருக்கும். அவர்களை தாண்டி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களின் வெளிவார கொள்கைகளை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு எங்களுக்கு சாதகமான ஒரு அரசு தமிழ்நாட்டில் வேண்டும் என்று நம்பும் ஒரு ஈழத்தமிழன் நான். ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை கதைப்போம். அதைக்கு தடை போடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. தமிழ்நாடும் தமிழீழமும் ஒன்று. அது தாய் பிள்ளை. அதை பிரிப்பதற்கு யாராலும் முடியாது. தமிழ்நாடு தான் தமிழீழமும் தான் தமிழர்களின் ஒரு தாய்நிலம் என்று சொல்லலாம். எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் பேசுவதில், தமிழை கதைப்பதில் மட்டும் சில வேறுபாடுகள் இருக்கலாம். மற்றும்படி எல்லாம் நாங்கள் ஒன்றுதான். நீங்கள் எந்த கடவுளை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் கடவுள்கள், எங்களோட ஊரில் இருப்பவரும் அவரே தான், தமிழ்நாட்டில் இருப்பவரும் அவரே தான். ஆகவே ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தாராளமாக பேசலாம். இப்பொழுது இந்த அணில் குஞ்சுகள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் அணில் குஞ்சுகள், அவர்களிடம் போய் கேட்டு பாருங்கள், ஏன் அப்போ தமிழ்நாட்டு சினிமாவை பார்த்து விசில் அடிக்கின்றீர்கள், தமிழ்நாட்டில் ஒரு நடிகன் சினிமாவில் இருந்து போய்விட்டான் என்றால் அழுகின்றீர்கள் என்று. அது சினிமாவை பாருங்கள். அந்த சினிமாவை தீர்மானிப்பதே அரசியல் தான் என்பது அவர்களுக்கு புரியுமா புரியாதா என்பது கேள்விக்குறிதான். உங்கள் இன்றைக்கு இருக்கும் முதலமைச்சரின் திரைப்படங்களை வெளியிடலாமா வெளியிடக்கூடாதா, தடை பண்ணி வச்சிருக்கலாமா அமக்கி வச்சிருக்கலாமா என்று சொல்லி செய்தது எந்த அரசியல்? நீங்கள் தான் சினிமாவில் நடிக்கின்றீர்களே, சினிமா வேறு அரசியல் வேறு என்று சொன்னால் நீங்கள் நடிக்கும் திரைப்படங்கள் பேசாமல் வரலாமே. நீங்கள் திரைப்படத்தில் எதிர்த்து சொன்னாலும் கெஞ்சி கூத்தாடி குப்பாடு போட்டது எல்லாம் வரலாற்றில் இருக்கின்றது. முன்னைய முதல்வர்களிடம் என் திரைப்படத்தை வெளியிட விடுங்கள், ஓகே நாங்கள் அந்த வசனங்களை நீக்கி விடுகின்றோம் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வெளியிட்ட திரைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றை தீர்மானிப்பதெல்லாம் அரசியல். ஆகவே ஈழத்தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். அதை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. பிரித்தானியாவில் உமாகுமரன் அமைச்சராகிவிட்டார் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கும் எல்லா தமிழனும் பெருமை கொள்கின்றான். இதோ பாரு, ஒரு ஈழத்தமிழச்சி தமிழீழத்திலிருந்து பிரித்தானியாவில் அமைச்சராகி விட்டார் என்று பெருமை கொள்ளும் இதே கூட்டம்தான் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் பேசினால் உனக்கேன் அந்த அரசியல் என்று கேட்கும் அதே வாய்கள்லாம். பிரித்தானிய அரசியல் மட்டும் என்ன எங்களுக்காக செய்யப்பட்ட அரசியலா? நாங்கள் அங்கே அமைச்சராகவும், ஏன் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் பிரைம் மினிஸ்டர் கூட ஆனார். அப்போதெல்லாம் பெயர் விட்டவர்கள் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் பேசினால் மட்டும் இல்லை அந்த அரசியல் உனக்கு தேவையில்லை, நீ ஈழ அரசியலை பேசு என்று சொல்லுகின்றனர். நாங்கள் எந்த அரசியலை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் உரிமை யாருக்கும் இல்லை. நாங்கள் பேசிக்கொண்டே தான் இருப்போம். எங்களுக்கு எந்த அரசியல் சரி என்று படுகின்றதோ, எந்த அரசியல் செய்தால் எங்களுக்கு நன்மை விளையும் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ அதை பற்றி பேச வேண்டும். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை இங்கே தெரிவித்துங்கள் மக்களே. தமிழ்நாட்டு அரசியலில் ஈழத்தமிழர்கள் அரசியல் பேசுவது சரியா தவறா? இங்கே இருக்கும் சில ஈழத்தமிழ் தற்குறிகள், புதிய அணில்கள் விஜய்க்கு முட்டு கொடுக்கின்றேன் என்று சொல்லி எந்த அரசியல் பேசுகின்றோம் என்று தெரியாமலே அவர்கள் செய்வது மட்டும் என்ன? விஜய் இன்றைக்கு சினிமாவை நடித்து கொண்டிருக்கின்றார்.
தமிழ்நாட்டில் அரசியல் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் ஆதரவோடு கூட்டிக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்களும் தமிழ்நாட்டு அரசியல் தான் பேசுகின்றீர்கள். எதிர்த்து பேசுகிறவனுக்கு அரசியல் தேவையில்லை, ஆதரவு கொடுப்பவனுக்கு மட்டும்தான் அரசியல் வேண்டும் என்று சொல்லும் இந்த தற்கொலைகளுக்கு உங்கள் பதில்களை இங்கே சொல்லிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.